Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ஜெபம் என்கிறது ஏதோ ஒரு 5 நிமிஷம் அல்லது 5 மணி நேரம் பண்றதல்ல. இது வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது. நான் என்ன விசுவாசிக்கிறேன், எதை விரும்புகிறேன், எதை என் உள்ளத்தில் வைக்கிறேன், எது என்னுடைய லட்சியம், என்னுடைய விருப்பங்கள் என்ன, அதைத்தான் நான் ஜெபிக்க போகிறேன். ஜெபித்து விட்டு அந்த லட்சியத்தின் மீது எவ்வாறு என் கண்களை வைக்கிறேன், என்னுடைய செவியை எப்படி அந்த வசனத்துக்கு நான் சாய்க்கிறேன், எப்படி என் இருதயத்தில் வைத்து அந்த வார்த்தையில நான் காத்துக் கொள்ளுகிறேன், அந்த லட்சியத்தை அடையும் வரை, நான் கேட்டதை பெற்று அனுபவிக்கும் வரை விடாப்பிடியாக இருந்து நான் எப்படி காரியங்களை சாதிக்கிறேன் என்பதுதான் ஜெபம். இருக்கீங்களா? அப்படிதான் நாம் எல்லா காரியங்களையும் சாதிக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு கொண்டு போக போறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து நெகேமியா என்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவத்தை எடுத்து எப்படி நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து அங்கே சில காரியங்களை நான் எடுத்து கூற விரும்புகிறேன். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்து வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரன் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. இப்போ நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன். எருசலேமுக்கு போய் அங்கே தங்கியிருந்து ராத்திரியில் நகரத்தை என்ன நிலையில் இருக்குன்னு சோதனை பண்ணுகிறானாம். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. எருசலேம் தேவனுடைய நகரம், அதை குறித்து தேவன் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். இங்கே ஒரு மனுஷன் தேவனுடைய நோக்கத்தை கனம் பண்ணி தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அவன் ஆசைப்படுகிற மனுஷனா இருக்கிறபடியானால், அவன் அதை விசுவாசிக்கிற மனுஷனா இருக்கிறபடியானால் கர்த்தர் அவருக்குள்ள என்ன பண்றாரு, எருசலேமுக்காக இவன் என்ன செய்ய வேண்டும் என்கிற சில நோக்கங்களையும் எண்ணங்களையும் அவனுடைய உள்ளத்திலே வைக்கிறார். பாருங்க, கர்த்தர் இவனுக்குள்ள எண்ணங்களை வைக்கிறார். அந்த எண்ணங்களுக்கு எதிராக சத்துருக்கள் கிளம்புகிறார்கள், உடனே விரோதமாக கிளம்புகிறார்கள். இந்த எண்ணங்கள் நிறைவேறாதபடிக்கு, எருசலேமுக்கு நன்மை நடக்காதபடிக்கு, தேவனுடைய நோக்கங்கள் நிறைவேறாதபடிக்கு அங்கே ஒரு கிளர்ச்சி கிளம்புகிறது. அவதான் சன்பல்லாத்து, தொபியா என்கிற இவர்கள் கிளம்புகிறார்கள். இதற்கு என்ன பண்ணார்கள் சில காரியங்களை நான் சுட்டி காண்பிக்கிறேன். கடகடன் சொல்ல போறேன் சில காரியங்களை, குயிக்கா நீங்கள் எழுதி கொள்ளலாம். முதலாவது, எப்படி காத்து கொண்டார்கள், விசுவாசத்தை எப்படி காத்து கொண்டார்கள். லட்சியம் வந்துருச்சு, ஜெபம் வந்துருச்சு, உள்ளத்துல விருப்பம் வந்துருச்சு, நோக்கம் வந்துருச்சு, திட்டங்கள் வந்துருச்சு, எண்ணங்கள் வந்து விட்டது. என்ன செய்ய வேணும், எதை விரும்புறேன்னு நெகேமியாவை என்று கேட்டீங்கன்னா அவன் சொல்லியிருப்பான், ஒன்றும் இல்லை, எருசலேமுக்கு என்ன செய்யணும்னு கர்த்தர் சில காரியங்களை எனக்கு உள்ள வைத்து விட்டார், நான் போய் அதை செய்து முடிக்க வேணும், காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்கிற ஒரு நோக்கமும் லட்சியமும் அவனுக்கு உள்ள உண்டாகிவிட்டது. இப்ப கிளம்புகிறான். கிளம்பும் போதுதான் பிரச்சனை உண்டாகிறது. இந்த பிரச்சனைகளை சந்திப்பதற்கு, இதன் மத்தியிலே தன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு அவன் என்ன செய்தான் என்பதை நான் பார்க்க போறோம். முதலாவது காரியம், அவன் என்னத்தை செய்து சாதிக்க விரும்பினான் என்பதை போய் எல்லாரிடத்திலும் சொல்லி கொண்டிருக்கவில்லை. இருக்கீங்களா? எதை எப்போ யார்கிட்ட சொல்லணுன்றதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. கடகடன் போய் நான் அப்படி செய்ய போறேன், இப்படி செய்ய போறேன்னு போய் எல்லார்ட்டையும் சொல்லி கொண்டிருக்கவில்லை. அதான் இங்கே சொல்லி இருக்குது. ராத்திரியில் எழுந்து நகரத்தை சோதனை செய்தேன், என் மனதில் தேவன் வைத்ததே நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை, யாருக்கும் சொல்லவில்லை என்று சொல்லுகிறான். இது வாழ்க்கையிலே நான் கற்றுக்கொண்ட ஒரு பெரிய பாடம். இருக்கீங்களா? எடுத்த உடனே எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துடக்கூடாது, இதுதான் என் தரிசனையான்னு சொல்லிட்டு பேசாமல் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்து சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. எப்போ தரிசனத்தை சொல்லணுமோ அப்போ சொல்லணும். அதுக்கெல்லாம் ஒரு டைமிங் இருக்குது. ஏனென்று சொன்னால், தரிசனத்தை சொல்றதுனால போய் மாட்டிக்க கூடாது, சொல்றதுனால பிரச்சனையை உண்டாக்கி விடக்கூடாது. ஏனென்றால் சாத்தான் அநேகரை சத்துருக்களாக எழுப்பி அவர்களுடைய உள்ளத்தின் எரிச்சல்கள், பொறாமைகள், இப்படிப்பட்ட காரியங்களை எழுப்பி உங்களை பயமுறுத்தும்படியாக, உங்களுடைய விருப்பங்களுக்கு எதிராக கிரியை செய்யும்படியாக, உங்கள்கிட்ட வார்த்தைகளை பேசி உங்களுக்கு மனமடிவை ஏற்படுத்தும்படியாக,
உங்களை சோர்ந்து போகும் பண்ணும்படியாக அநேக வார்த்தைகளை உபயோகப்படுத்தும்படியாக சாத்தான் ஜனங்களை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஆகவே கர்த்தர் உங்களுடைய உள்ளத்தில் சில காரியங்களை வைக்கும்போது, விருப்பங்களை வைக்கும்போது ஜெபிக்கிறோம். ஜெபித்துட்டு உடனே போய் எல்லார்ட்டையும் சொல்றது இல்லை. ஜெபித்து விட்டு அதற்கு ஏற்ற நேரத்துக்காக நாம் காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஏற்ற நேரத்தில் சொல்லாமல் முன்னாடியே சொல்லிட்டா பிசாசுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டாக கிடைச்சிருது நியூஸு. அவன் போய் கடகடன்னு வேலையை ஆரம்பிக்கிறான். நிறைய பேரை கிளப்பி எதையாவது அவங்க ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டியது, வார்த்தைகளை பேச வேண்டியது. இங்கே வாசிக்கிறோம் 18ஆம் வசனத்திலே, பிறகு சொல்லுகிறான், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னுடைய சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். யாருக்கிட்ட எப்போ சொல்லணும்னு தெரிந்து கொண்டான். எப்போ சொல்லணும், யார்கிட்ட சொல்லணும்னு தெரிஞ்சா போதும். அவன் சொல்லுகிறான், சரியான நேரத்தில் சரியான ஆட்கள்கிட்ட சொல்லுகிறான். அவர்கள் அதை கேட்டு எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி தங்கள் கைகளை திடப்படுத்தினார்களாம். ரெடி ஆயிட்டாங்க, ஆட்கள் வேலை செய்யறதுக்கு ஆயத்தமாகி விட்டார்கள். ஆகவே எல்லாவற்றையும் எல்லா நேரத்திலையும் போய் எல்லார்ட்டையும் சொல்லுகிறது இல்லை. கர்த்தருடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் உள்ளத்தில் வைத்து அதை ஜெபித்து அதை நிறைவேறுதலுக்காக உள்ளத்தில் லட்சியத்தை வைக்கிறான். தேவனுடைய சரியான நேரத்துக்காக காத்து கொண்டிருக்கிறான். இரண்டாவது, அவனுக்கு உடனடியாக எழும்பின அந்த சத்துருக்கள் அவனை குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அவனுடைய வேலையை குறை சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். அந்த குறை சொல்வதற்கு இவன் பதில் சொல்லவில்லை. He did not answer his critics. 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். எப்படி பேசுறாங்க பாருங்க. பலியிடுவார்களா? இடம் கொடுக்கப்படுமா? ஒரு நாளில் முடிச்சிருவாங்களா? மண்மேடுகளாக கிடக்கிற இந்த கற்களுக்கு உயிரை கொடுப்பாங்களா அவங்க? இப்படியெல்லாம் பேசுகிறான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, இவர் பக்கவாதியாம், கூட ஒருத்தர் இருக்காரு, பிசாசுக்கு ஒரு கம்பெனியே இருக்கு பாருங்க, நின்று அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவருடைய கல் மதில் இடிந்து போகும் என்றான். சொல்றான், கட்டட்டும், ஒரு நரி எந்திச்சு ஓடினாலே போதும், இந்த இதெல்லாம் மதில்லாம் இடிந்து விழும். நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீங்க ஜெபம் பண்றீங்க, சில காரியங்களை விரும்புகிறீர்கள், செய்ய வேணும்னு விரும்புறீங்க, விரும்பிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும் என்று உள்ளத்தில் எண்ணம் வந்துருச்சு, கர்த்தர் வைத்திருக்கிறார், இதை செய்ய வேண்டும் என்று விரும்பி விசுவாசித்து ஜெபம் பண்ணி செய்ய முற்படுகிறீர்கள். செய்ய முற்படும் போது பிசாசு வந்து 2 கொம்பையும் ஒரு வாலையும் வச்சுக்கிட்டு ஒரு கருத்த உருவமா வந்து நின்று உங்களுக்கு காட்சி அளிக்கிறது கிடையாது. பிசாசு எப்படி வர்றான்னா, ஜனங்கள் மூலமாக வருகிறான், ஜனங்கள் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக வர்றான். அவங்க கெட்ட ஜனங்களாக இருக்க மாட்டாங்க, சில நேரத்தில் கொஞ்சம் கெட்ட குணம் இருந்தால் அதை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் பிசாசானவன், அவ்வளோதான். சில கெட்ட குணங்கள், சில பொறாமைகள், எரிச்சல்கள் இப்படியெல்லாம் சிலருக்கு இருக்கும்போது அதை நல்லா பிசாசு யூஸ் பண்ணி அதை போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அதை பேட்டரி சார்ஜ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த பொறாமை எரிச்சல்லாம் நல்லா வேலை செய்யும்படியாக அங்கே வைக்கிறான். அதுதான் இங்கே நடக்குது பாருங்க. அவன் சொல்லுகிறான், ஒரு நரி ஏறி போனால் கூட இந்த மதில் செவரெல்லாம் விழுந்துடும் என்று அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் பதில் ஒன்றுமே சொல்லவில்லை பாருங்க. நெகேமியா வாழ்க்கையில் ஒரு காரியத்தை கண்டுபிடித்து கொண்டான். லட்சியம் ஒன்று வைத்துட்டா, ஒரு காரியத்தை குறித்து ஜெபித்துட்டா, கர்த்தரை விசுவாசித்துட்டால் யார் என்ன சொன்னா என்ன, இவர்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் எதுக்காக இப்படி பேசுகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேணும். எதுக்காக பேசுகிறார்கள்? இது பிசாசுடைய வேலை. 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினார்களே. அதாவது எதுக்கு அவங்க அப்படி பேசினாங்க? எதுக்கு ஒரு நரி ஏறி போனா கூட செவுறு விழுந்துரும் சொல்றாங்க? ஏன்? எப்படியாவது அதை கேட்டு சோர்ந்து போக வேண்டும். இந்த வார்த்தைகள் போய் காதல விழுந்த உடனே இந்த பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து செய்யக்கூடிய ஆள், இதுக்காக விசுவாசத்தை ஜெபம் பண்ணி இருக்கிற ஆளு, இதை விரும்பி கேட்டிருக்கிற ஆளு, ஆண்டவரத்துல இதை விரும்பி கேட்டு ஜெபித்ததுக்காக பாடுபடுற ஆளுடைய மனம் சோர்ந்து போகணும். அவங்க வந்து they must give up, எப்படியாவது அவள் செய்யறதை விட்டு போட விட வேண்டும் என்று சொல்லி அதற்காக தான் பேசுகிறார்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் நினைத்தது நிறைவேற வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்படிப்பட்ட பேச்சுகள் வரும்போது அதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, 1000 பேர் 1000 பேசுகிறார்கள், அதற்கு பதில் சொல்லுகிறது இல்லை, அதுக்கு பெருசா செவி கொடுக்கிறது இல்லை. ஆனால் எதற்கு பேசுகிறார்கள் என்கிறதை குறித்த ஒரு அறிவு மட்டும் இருக்குது பாருங்க. 3வது, அவர்களுடைய பேச்சுகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவர்களிடத்தில் நிற்காமல், அவர்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்காமல் தேவனிடத்தில் செல்லுகிறான். 4ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தில் இதை பார்க்கிறோம். எருசலேம்
மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம். இப்படி ஆட்கள் விரோதமாய் எழும்பும் போது, வேலை செய்யும் போது, சத்துருக்கள் ஆகும் போது, அழிக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அவர்களிடத்தில் போய் போராடுறது இல்லை, தேவனிடத்தில் தங்களுடைய பாரங்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். தேவனுக்கு அதை தெரியப்படுத்துகிறார்கள். தேவனிடத்தில் தங்கள் பாரங்களை இறக்கி வைக்கிறார்கள். உங்களுடைய தேவைகளையும் பாரங்களையும் எங்க கொண்டு போறீங்க? மனுஷத்தில் கொண்டு போகாதீங்க. மனுஷத்தில் உங்களுக்கு போராட்டம் அல்ல. எங்க கொண்டு போகணும்? கர்த்தருடைய பாதபடியிலே அவைகளை வைக்க வேண்டும். ஜெபத்திலே தேவனிடத்திலே ஸ்தோத்திரத்தோட கூட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று வேதவசனம் எழுதுகிறது. ஆகவே அவங்க இப்படி பேசிட்டாங்க, இவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் பேசிட்டு இருக்கிறது இல்லை, நேராக தேவனிடத்தில் செல்லுகிறார்கள். நான்காவது, சென்றது மட்டுமல்ல, இரவும் பகலும் ஜாமங்காக்கிறவர்களை வைத்தோம் என்று 9ஆம் வசனம் சொல்லுகிறது 4ஆம் அதிகாரத்தில். அப்படியானால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனத்தை நாங்கள் விரும்பியதை அடையும்படியாக நாங்கள் கவனமாய் இருக்கிறோம் என்கிறதை அவர்கள் வெளிப்படுத்துகிறாங்க. பாருங்க, ஒரு காவலாளியை வைக்கிறாங்க. எதுக்கு காவலாளியை வைக்கிறாங்க? ஏதாவது தீமை செய்கிறவங்க வர்றாங்களா, ஏதாவது வேலை நடக்குதா பாரு, இது உன் வேலையை இதை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியவில்லை, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியவில்லை. ஏனென்றால் தரிசனங்கள் நிறைவேற வேண்டும், நோக்கங்கள் நிறைவேற வேண்டும். ஆகவே இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஜாக்கிரதை குறைவாக இருக்கக்கூடாது, ஏனென்றால் நோக்கம் நிறைவேற வேண்டும். இது குறித்து ரொம்ப அலர்ட்டா இருக்க வேண்டும். கார்டு பண்ணுகிறது அல்லது காக்கிறது என்பது ஒரு சாதாரண வேலை இல்லை. இரவும் பகலும் விழிப்புணர்வு உள்ள, அதுதான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? உங்கள் சத்துருவாகிய பிசாசு யாரை விழுங்கலாம் என்கிற வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆகையால் என்ன பண்ண வேணுமா? அவனை எதிர்த்து நில்லுங்கள், விழித்திருங்கள் சொல்லப்பட்டிருக்குது. விழித்திருங்கள். விழித்திருங்கள் என்ன? அலர்ட்டா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள், அலர்ட்டா இருங்க. அவனுடைய வேலைகள் என்ன, அவனுடைய பேச்சுகள் என்ன, அவனுடைய யோசனைகள் என்ன என்பதை குறித்து, எதெல்லாம் அவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை குறித்து அலர்ட்டா இருங்கள். இவர்கள் ஜாமக்காரில் வைத்தது போல நீங்கள் 24 மணி நேரமும் இதை குறித்து அலர்ட்டா இருக்க வேண்டும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். 5வது 15ஆம் வசனத்தில் பார்த்தீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அவர்களுக்காக அங்கே போராடுகிறார். அவர்களுக்காக தேவன் கிரியை செய்கிறார். எங்களுக்கு செய்தி தெரிய வந்தது என்றும் தேவன் அவர்கள் ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்றும் எங்கள் பையங்கர் கேட்டபோது நாங்கள் எல்லாரும் அவரவர் தங்கள் வேலையை செய்ய அலங்கத்துக்கு திரும்பினோம். அவர்களுக்கு நியூஸ் போயிருக்கு, என்ன, தேவன் அவருடைய ஆலோசனையை அபத்தமாக்கினார் என்று. அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்காக வேலை செய்யும்படியாக நீங்கள் இடம் கொடுக்க வேண்டும். allow God to fight for you. உங்களுடைய விரோதிகள், உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமற் போகும்படியாக, உங்களுடைய விரோதிகள் ஒன்றுமில்லாமற் போகும்படியாக, அவருடைய திட்டங்களும் சதிகளும் ஒன்றுமில்லாமற் போகும்படியாக தேவன் கிரியை செய்யும்படியாக தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். 6வது, இதெல்லாம் செய்து கொண்டே இருக்கணும். ஜெபத்தை எதை விரும்பி கேட்டால் போதாது, அந்த விரும்பி கேட்ட காரியம் நிறைவேறுகிற வரை சில காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்தது, அவரவர் வேலை செய்ய திரும்பினோம் என்று எழுதியிருக்கிறது. 16ஆம் வசனத்தை பார்த்தீர்கள் என்றால், அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரர்கள் பாதி பேர், 4ஆம் அதிகாரம் 16, பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசைகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். பாருங்க எப்படி வேலை நடக்குதுன்னு, ஜாக்கிரதையா நடக்குது. எதிரி இருக்கிறான்னு தெரியுது, அதனால பாதி பேர் வேலை, பாதி பேர் சண்டை போடுறதுக்கு ரெடியா நிற்கிறான். பாதி பேர் வேலை, பாதி பேர் சண்டை போடுவதற்கென்று ரெடியாக நிற்கிறார்கள். அந்த வேலை முடிகிற வரைக்கும் கவனம், வேலை முடிகிற வரைக்கும் கண்கள்லாம் ஒரே திசையில் இருக்குது, ஜாக்கிரதை இருக்கிறது. அங்கே லட்சியம் நிறைவேற வேண்டும். அது அந்த லட்சியத்தை நிறைவேறுதலுக்காகவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 7வது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 7வது காரியம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாது இருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ என்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்திருந்தார்கள். அப்பொழுது நான் அவர்களிடத்தில் ஆள் அனுப்பி, நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொன்னேன். அருமையானவர்களே, இப்படி பேசுகிற ஆள் கிட்டது தூரமாக போயிடுறது ரொம்ப நல்லது. நமக்கு கூப்பிடுறாங்க, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பேசலாம்னு. பேசி என்ன ஆக போகிறது? இவங்களோட பேசி ஒன்றும் ஆக போகிறதே கிடையாது. ஆகவே சொல்லுகிறான், வேலை இவ்வளவு இருக்குது, இதெல்லாம் மெனக்கெட்டு போகும்,
இந்த வேலையை விட்டு விட்டு உங்களிடத்தில் வருகிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, உங்கள்கிட்ட பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஆகவே என் வேலையை கவனிக்கிறேன் என்று சொல்லி வேலையில் கவனமாக இருக்கிறான். 8வது இந்த 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இருக்குது. அவர்கள் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். அவனுக்கு தெரியுது பாருங்க என்ன இன்டென்ஷன் என்று சொல்லி. பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளத்தில் எண்ணம் வேற மாதிரி இருக்கிறது. அவனுக்கு ஒரு பகுத்தறியக்கூடிய ஒரு ஞானம் அவனுக்கு இருக்கிறது. கூப்பிடுறாங்கன்னு சொல்லி உடனே போய்க்கல, எது எங்கிருந்து வருதுன்னு தெரியுது, யார் பேசுறான்னு தெரியுது, என்ன உள்ளத்தில் இருக்கிறது என்று தெரிகிறது. இதெல்லாம் கர்த்தர் அவனுக்கு ஒரு ஞானத்தை தருகிறார். அதன் மூலமாக அவனுடைய விசுவாசத்தை அவன் காத்துக்கொள்ள முடிகிறது. 9வது அதே வசனங்கள்ல 2-3 வசனங்களே வாசிக்கிறோம். வேலையை விட்டு போறதுக்கு மறுக்கிறான். உங்களிடத்துல வர்றதுனால வேலையெல்லாம் கெட்டு போயிடும், நான் வேலையை கவனிக்க போறேன்னு சொல்லி வேலையில கவனமா இருக்கிறான். அதாவது எடுத்த அந்த லட்சியத்தை கீழே வைக்காமல் அதன் நிறைவேறுதலுக்காகவே பாடுபட்டு கொண்டு, அதன் நிறைவேறுதலுக்காகவே உழைத்து கொண்டு, அதையே எண்ணிக்கொண்டு, அதையே மனதில் வைத்துக்கொண்டு, அதையே யோசித்து கொண்டு முன்னேறி கொண்டிருக்கிறான். 10வது இந்த எதிர்ப்புகள் எல்லாம் தன்னுடைய வேலைகளை ஒருபோதும் தடுத்து நிறுத்தாதபடி அவன் காத்து கொண்டான். வேலை நிற்கவே இல்லை பாருங்க, வேலை போய்கிட்டே இருக்குது. பாதி பேர் வேலை செய்கிறாங்க, பாதி பேர் ரெடியாக நிற்கிறாங்க எதிர்ப்புகளை சந்திக்கிறதுக்கு. இப்படி எந்த எதிர்ப்பு வந்தாலும் வேலை போய்கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, இந்த 10 காரியத்தை நான் ஏன் இதிலிருந்து எடுத்து காண்பித்தேன் என்றால், நெகேமியாவுடைய ஜெபம் வேதத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு ஜெபம். தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு அவன் ஜெபிக்கிறான். தேவன் இப்படி சொல்லியிருக்கிறார், பூமியின் கடயாந்தரங்களில் இருந்தால் கூட அவர்களை திருப்பி கொண்டு வருவேன்னு சொல்லி இருக்கிறார் ஆபிரகாமின் சந்ததியை. அப்படி கொண்டு வர தேவன் சித்தமாக இருக்கிறபடினால அதை மனதில் வைத்து தேவனுடைய நகரம் கட்டப்படும்படியாக, அலங்கங்கள் கட்டப்படும்படியாக, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படியாக அவன் ஜெபிக்கிறான், அதை விரும்புகிறான், அதற்காக உழைக்கிறான், தன்னை அவன் அதில் ஈடுபடுத்திக் கொள்ளுகிறான், அதில் வெற்றியை அவன் காண்கிறான் என்று வேத வசனத்தில் நான் வாசிக்கிறேன். இவன் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதலே அங்கே உண்டாகுது பாருங்க. ஜனங்கள்லாம் அங்கே வர்றாங்க, ஒரு அபார ஒற்றுமை, தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுகிறது, அலங்கங்கள்லாம் கட்டப்படுகிறது, எல்லா திறப்புகளும் மூடப்படுகிறதாம், எல்லாம் இடிஞ்சு போன எல்லாம் கட்டப்படுகிறது, எல்லாம் மூடப்பட்டு எல்லாம் அற்புதமாக வேலை நடக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் இந்த மனுஷன் மூலமாக உண்டாகிறது. இவன் நினைச்சதெல்லாம் நடக்குது பாருங்க. வெறும் செவுத்த கட்டுறதுக்கு இல்லை, இவன் தேவனுடைய ஜனங்கள் தேவனை விரும்ப வேண்டும், தேவனை நேசிக்க வேண்டும், தேவனுக்காக வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய வாஞ்சை அவனுக்கு இருக்குது. செவர் மட்டும் கட்டிட்டா போதாது, அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகிறது. நெகேமியா 8ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலே வேதபாரனாகிய எஸ்ராவுக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்களாம். நியாயப்பிரமாண புஸ்தகம் என்றால் அந்த காலத்தில் வேத புஸ்தகம்னா வெறும் மோசேயினுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம், அந்த முதல் 5 புஸ்தகங்கள் தான் அவர்களிடத்தில் இருந்தது. அதை கொண்டு வர சொல்லுகிறார்கள். எல்லாருக்கும் முன்னால் கொண்டு வந்து அதை வைக்கிறார்கள். எல்லாருக்கும் அது வாசிக்கப்படுகிறது. காலமே தொடங்கி 3ஆம் வசனம் சொல்லுகிறது, மத்தியானம் மட்டும் புருஷர்களும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கு முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்துக்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். இந்த புஸ்தகத்துக்கு என்ன மரியாதை பாருங்க. அங்க 4ஆம் வசனம், வேதபாரனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பத்தானும் சகரியாவும் மெசுல்லாவும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இந்த பிரசங்க மேடை எங்கிருந்து வந்தது? இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னு நினைக்கிறீங்க? இதுதான் ஐடியா. எல்லாருக்கும் முன்பாக அந்த புஸ்தகத்தை திறந்தானாம். அவன் அதை திறந்த போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். பெரிய எழுப்புதல் பாருங்க, வார்த்தையின் எழுப்புதல் அங்கே உண்டாகிறது. ஒரு ஆவிக்குரிய மறுமலர்ச்சி அங்கே உண்டாகிறது. ஜனங்களுக்கு வார்த்தையின் மேல ஒரு ஈடுபாடு உண்டாகிறது. யோசித்து பாருங்க, காலம் தொடங்கி மத்தியானம் வரைக்கும் வாசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பைபிள் இங்கே நின்று வாசித்தா ஒரு ஆள் நின்று கேட்பீங்களா நீங்க? அதான் வசனத்தின் எழுப்புதல். காலையில் ஆரம்பிச்சு மத்தியானம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணா உட்காந்து கேட்பீங்களா? காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 1 மணி வரைக்கும் பிரசங்கம் பண்றேன், உட்காந்து கேட்பீங்களா? நான் நினைக்கிறேன் கேட்பீங்கன்னு. அப்பேற்பட்ட ஆளுகள் தான் இங்கே வர்றவங்க. அதுதான் வசனத்தின் எழுப்புதல். வாசிங்க, கேட்கிறோம், விளக்கி சொல்லுங்க, கேட்கிறோம் என்று கேட்கிறார்கள். 6ஆம் வசனம், அப்பொழுது எஸ்ரா மகத்துவம் உள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரித்தான். ஜனங்கள் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து மோங்கப்புறம் விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அதன் பிறகு வசனத்தினால் அவர்கள் உணர்த்தப்படுகிறார்கள். இதெல்லாம் இல்லாமல் இருந்தது பாருங்க.
எல்லாம் தோல்வியில் உட்காந்துட்டு இருந்தாங்க. அலங்கங்கள்லாம் இடிக்கப்பட்டு கிடந்தது, வீடுகள்லாம் இடிக்கப்பட்டு கிடந்தது, பிள்ளைகள்லாம் சிறைப்பட்டு போனார்கள், அடிமைகளாகி விட்டார்கள், நிலங்கள்லாம் வட்டியில் மூழ்கிடுச்சு, வீடுகள்லாம் வட்டியில் மூழ்கிடுச்சு, பொருளாதாரத்தில் தோல்வி, குடும்பத்தில் தோல்வி, எல்லாவற்றிலும் கவலையும் பாரமும் சிக்கலும் இதுதான் நாட்டில் இருந்தது பாருங்க. அப்படியே மேகம் மந்தாரம் மூடிக்கொண்டிருந்தது அவருடைய வாழ்க்கையை. இப்பொழுது ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில அதை லட்சியமா எடுத்துக்கொண்டு அதை விரும்பி அதற்காக ஜெபித்து வெறும் செவுத்த மட்டும் கட்டாம மக்களுடைய வாழ்க்கையை கட்ட வேண்டும் என்று அவன் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறபடினாலே அங்க ஒரு பெரிய எழுச்சி உண்டாகிறது. வேத வசனத்தை வாசித்து பாருங்க, நெகேமியால சொல்லப்பட்டிருக்கிறது. கடனெல்லாம் கூட கடனாளிகள் அதோட விட்டுறணும்னு சொல்லிட்டாங்களாம். அவனுக்கு லேண்டெல்லாம் திருப்பி கொடுத்துட்றோம். யூதர்கள் மத்தியிலே வட்டி கூட்டு காசை வாங்கி ஒருத்தனை முழுத்துற வேலையில் இருந்தாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க, இல்லைன்னு இதெல்லாம் திருப்பி கொடுத்துட்றோம், இது கத்திரிக்கே தகாது, இதெல்லாம் கொடுத்துட்டு எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொந்தமாக்கிடுறோன்னு சொல்லி எல்லாருக்குள்ள ஒரு பெரிய மனம் திரும்புதல் உண்டாகி அங்கே பொருளாதாரத்தில் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுகிறது. ஜனங்கள்லாம் அங்கே அழுகிறார்களாம். 9-10 வசனங்களில் வாசிக்கிறோம். 9ஆம் வசனம் கடைசியில் சொல்லுகிறார்கள், இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அளவும் வேண்டாம் என்றார்கள். ஏன்னா 9ஆம் அதிகாரம் முதல் பகுதியில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது ஜனங்கள் அழுதபடியால் என்று எழுதியிருக்கிறது. அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. உள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. 10ஆம் வசனம் பிற்பகுதி பாருங்க, இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள், விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்கள் பலன் என்றான். என்கரேஜ் பண்றாங்க, வசனத்தை கொண்டு ஜனங்களை என்கரேஜ் பண்ணுகிறார்கள். அப்பொழுது 12ஆம் வசனம், ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையில உணர்ந்து கொண்டபடியால் புசித்து குடிக்கவும் பங்குகளை அனுப்பவும் மிகுந்த சந்தோஷம் கொண்டாடவும் போனார்கள். பாருங்க, அங்கே விஷயமே மாறிடுச்சு. ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே உண்டாகிறது, ஒரு பெரிய மறுமலர்ச்சி அங்கே உண்டாகிறது. நான் சொல்லுகிறேன், வசனத்தை காட்டிலும் உங்களை தூக்கி எழுப்பக்கூடிய, உற்சாகத்தை அளிக்கக்கூடிய, எழுப்புதல் அளிக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லவே இல்லை. எல்லா பிசாசுடைய வார்த்தைகளும் எங்கே போச்சுன்னே தெரியல. சன்பல்லாத்து தொபியாலாம் எங்கே போனாங்கன்னே தெரியல. அவங்க பிரசங்கம் பண்ணி ஜனங்க கேட்டுக்கொண்டில்லை, அவருடைய வார்த்தைகள் அங்கே மனமடிவை ஏற்படுத்தவில்லை. ஏற்படுத்த முடியும், அதை அவங்களுக்கு பிரசங்கம் பண்ணி சொல்லி கேட்டுட்டு இருந்தால் அது மனமடிவை தான் ஏற்படுத்தும். ஆனால் அப்படி கிடையாது. தேவனுடைய வார்த்தை எடுத்து வாசிக்கிறார்கள், ஜனங்களுக்கெல்லாம் அதை விளக்கி சொல்லுகிறார்கள், அதை காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் வாசிக்கிறார்கள். வாசிக்க ஜனங்கள் கேட்கிறார்கள், கேட்க அவர்களுக்கு உணர்வு உண்டாகிறது, அவர்கள் எழுச்சி அடைகிறார்கள். இதெல்லாம் வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். பிறகு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க பாருங்கள், ஜனம் ஜெபம் பண்ணுறாங்க. அந்த ஜெபத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஜெபம். தங்களுக்கு ஏன் தோல்வி ஏற்பட்டது எல்லாம் சொல்கிறாங்க. அவங்க தோல்வியெல்லாம் கர்த்தருடைய சித்தம் சொல்லலை. ஏன் ஏற்பட்டுச்சுன்னா கீழ்ப்படியாமல் போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்களை எப்படி வச்சிருந்தாருன்னு சொல்கிறாங்க. 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்கள். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்திரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து. ஹலோ, இருக்கீங்களா? இதெல்லாம் பைபிளில் இருக்கான்னு சிலர் கேட்குறாங்க. பைபிளில் தான் வாசிக்கிறேன் நான். பட்டணங்கள், செழுமையான பூமி, சகலவித உடைமைகள், வீடுகள், துறவுகள், திராட்சை தோட்டங்கள், ஒலிவத்தோப்புகள், கனி கொடுக்கும் விருட்சங்கள், இதெல்லாம் புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் எப்படி வாழ்ந்தார்கள்? நல்லா தான் சொல்லுங்களேன். செல்வமாய் வாழ்ந்தார்கள். நான் சொல்றேன், அது ஒன்று தான் கர்த்தர் ஏற்படுத்தின வாழ்க்கை. மீதி எல்லாம் இவங்க ஏற்படுத்திக்கிட்டது. இவங்க அடிமைகளாக போனாங்கன்னா இவங்க பண்ண கலாட்டாது. இவர்கள் ஒன்றுமில்லாமல் போனாங்க, கடனில் மூழ்கி அவங்க எல்லாத்தையும் இழந்தார்கள்னா அவர்களுடைய அறியாமல், அது அவர்களுடைய முட்டாள்தனம், அது அவருடைய கீழ்ப்படியாமல் அவர்கள் அங்கே கொண்டு வந்து விட்டது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைக்கு தேவன் அல்ல காரணம். தேவன் உங்களை தூக்குகிறவராக இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார், உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையை ஏற்படுத்துகிறவராக அவர் இருக்கிறார் ஒழிய உங்களை கீழே தள்ளுகிறவர் அல்ல. என்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ, அதுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ, வார்த்தைக்கு என்றைக்கு நாம் எழுந்து நிற்கிறோமோ, வார்த்தையை கேட்க நாம் முற்படுகிறோமோ, அன்றைக்கே பெரிய மாற்றங்கள் ஏற்படுகிறது. வேத வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பெரிய தயையினால் அவர்கள் செல்வமாய் வாழ்ந்தார்களாம். அதுதான் கர்த்தருடைய சித்தம். தேவனுடைய தயவு ஒரு மனுஷனுக்கு இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகிறது, அவன் நன்மையால் பெருகிறான் என்று வேத வசனம் திட்டவட்டமாய் நமக்கு சொல்லுகிறது. இதெல்லாம் உணர்கிறாங்க பாருங்க. கர்த்தர் கூட இருந்தா நல்லா இருப்பேன் நான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க வாய் திறந்து ஜெபம் பண்ணும்போது.
என்னுடைய கீழ்ப்படியாமனால தான் நான் நல்லா இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் நான் நல்லா இருப்பேன். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடந்தால் என் வாழ்க்கை நன்றாக இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்தால் எனக்கு உயர்வுதான் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். வேத வசனம் முழுவதும் அதை சொல்லுகிறது. ஆகவே வெறும் ஜெபம் பண்ணா போதாது பாருங்க. ஜெபம் என்கிறது அன்புள்ள பிதாவின் ஆரம்பிச்சு இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணி ஆமேன்னு சொன்னோன்னே ஜெபம் முடிஞ்சிடல. ஜெபம் பண்ணுகிறதுக்கு முன்னால சில ஆயத்தங்கள் தேவை. ஜெபம் பண்ணும்போது சில காரியங்களை சரியா செய்ய வேண்டும். ஜெபம் பண்ண பிறகு சில காரியங்களை சரியா செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மை கெடுப்பதற்கு, லட்சியத்தை அடைய முடியாமல் பண்ணுவதற்கு 1000 காரியங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு அதை கெடுக்க பார்க்கிறது. அவைகளின் மத்தியிலே வசனத்தின் மீது கண்களை வைத்து, செவியை அதற்கு சாய்த்து, உள்ளத்தில் வைத்து அதை காத்து கொண்டு நாம் முன்னேறி செல்ல வேண்டியதா இருக்குது. கிடைக்கிற வரைக்கும், பதில் கிடைக்கிற வரைக்கும் விடவே கூடாது.